உங்களுக்கு தான் சலான் சொல்றேன். ஏதோ லேட்டாக பேசுறீங்களாமா? எனக்கு அந்த போட்டீங்கன்னா அது இல்லை உங்கள்கிட்ட கேட்குறீங்க பேசணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணேன். லேட்டாக கேட்குறேன். தகுதி காயத்தான் நம்ம வந்து போடுமா? பேசுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பள்ளியோட இமாம். நான் சொல்றேன் நான் பேசிட்டு போயிடலாமா? நான் உங்கள்கிட்ட அனுமதிக்கிறது நல்ல முறையில் தான் பேசுறேன். நான் உங்கள்கிட்ட நல்ல முறையில் தான் பேசுறேன். அது நீ ஏன் சொல்லணும்? இது போடல சரிங்க. இப்போ அது கூடுமா கூட அது மாதிரி சொல்லுங்க. கூடாதுங்கிறது நீங்க சொல்லக்கூடாது என்கிட்ட. நான் சொல்லக்கூடாதுன்னா நீங்க தான் இமாம். நீங்க தான் சொல்லணும். இமாம்னா நீ ஏன் கேட்கணும்? நீ ஏன் எழுதி போட்ட? நீங்க மரியாதையா பேசக்கூடாது. பாப்பா சரி விட்டு பேசுறீங்களா? எவனையும் கூப்பிட்டாப்பா உங்க வியாபாரத்துல என்ன வியாபாரம்? நீங்க வியாபாரம் பண்ணலையா? என்ன வியாபாரம்? ரொம்பளையும் கொண்டு போய் தெருவில் கொண்டு போய் விட்டுருக்கீங்க. அதிகமா நீ பஞ்சாப் போய் பயன் நடத்துக்கிறா போடா பயன் நடத்துங்க வாடா படா அறிவோட பேசிக்கலாம். ஏன் தகுதிக்கு நீ இருக்கணும். ஏன் கூட வாங்க வேணாம். நீங்க ஏன் கூட வாங்க அவங்கள கூட்டுவா. அதான் நீங்க எழுதி கொடுங்க. இப்ப நான் கூட்டுறேன். நாளைக்கு கூட்டுவா. சரி எழுதி கொடுங்க. அதான் நீங்க உங்க கைப்பட என் தங்கச்சி மட்டும் நான் ஆள் அழைச்சிட்டு வரேன் தயாரா அப்படின்னு சொல்லி தயாரா அதான் எழுதி கொடுங்க. ஆள் அழைச்சிட்டு அப்புறம் நீங்க மாறிடுவீங்க. மாற தேவையில்லை. ஒரு இல்ல நீங்க சொல்லுங்க. எப்பா நீங்க சொல்றதுமா அவங்கள்ட்ட தான் சொல்லுங்க. ஏன்னா தொழுவை வந்து நாசமா போகுது. சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளை வச்சு மாலை எழுதி விடு. நிர்வாகத்துல அவங்க கேட்கட்டும். இவங்களை போய் நம்ம டேரக்டா கேட்க முடியாது. நம்ம அச்சத்துக்கு நம்ம கேட்கறது வேற இல்லை. ஏன்னா அவங்க வந்து பாமர மக்களுக்கு தெரியல. அப்ப யாரு கேட்பாங்க? பாமர மக்களுக்கு தெரியல. யாரு கேட்பாங்க? நீ இமாம தானே கேட்கணும். நீ நிர்வாகத்துல சொல்லணும். இமாம கேட்கணும். கேட்கணும் 10 பேர் இருக்காங்க. நிர்வாகம் தான் கேட்கணும்னு சொல்றாங்களே இவங்க. இருங்க அப்ப நம்ம இந்த ஊருக்காரங்க இல்லையா நம்ம கேட்கக்கூடாதா? அப்படி சொல்லவே சொல்லாது. நீங்க தப்பான வாதம் வச்சிருக்கீங்க. இந்த ஊருக்காரன் நானும் என் ஊர்ல இருந்து வரி கட்டுறாங்க இந்த வீட்டுக்கு. இவரால என் ஊரு நாசமாட்டம் போயிட்டு இருக்கு. என்ன நாளைக்கு இந்த பாருங்க இப்ப நான் சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு இவருக்கு தெரியாம இருக்கலாம். நாளைக்கு சட்டாத்துக்கால நினைச்சு பாப்பாப்ல. அதான் சொல்றேன் நான். அதான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு போறேன். அல்லாக்கு அடிச்சுக்குங்க. அல்லாக்கு பயன்படுத்த உங்களுக்கு தெரியுமா? பார்க்காம ஓதலாம் பேட்டரே கிடையாது. எனக்கு தெரியுங்க. உங்களோட தாண்டி எங்களுக்கு தெரியும். பாடாப்படம் மரியாதை அதான் நீ எழுதி குடியா. நீ எழுதி குடியா. அதான் நீ எழுதி கொடுப்பா. நீ எழுதி குடி. நீ சிங்கல் சொல்லிட்டு பட்டத்தமா கூட்டிட்டு போவ. மரியாதை என்ன சொன்ன? உன்னால முடிஞ்ச நீ பாரு. என்னால முடிஞ்ச நான் பாக்குறேன். நீ மரியாதை இருக்க பாத்துக்க. மக்களை நாசகடி பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு இமாமா? உனக்கு இமாமா சொல்றதுக்கு அதுங்க இருக்கா? அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்க. அதே அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்க. ஒரு இமாம் பேசுறத அவன் பேச சொல்லாத. அல்லாஹ் பேரு வாங்க சொல்ற. நீனு அல்லாஹ்க்கு அஞ்சு நடந்துக்க. அல்லாஹ்க்கு அஞ்சு நடந்துக்க. உனக்கு தெரிஞ்சனால காதல் பேர் கூட்டத்தில் யாரும் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க அல்லாவோட பண்ண முடியாது. என்னது என்னத்துல தொலைச்சிருக்கேன்? எவ்வளோ பட்டு வந்த நீ பார்த்த உடம்புங்கிற அரே சொன்ன மாதிரி நான் வந்து மாய மந்திரம் பண்றது பேச மாட்டேன் நானு. புரியுதா? வேலை வாங்குறதுக்கும் நீ அவங்க வச்சு வேலை சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம். தட்டுத்தாள் வச்சு சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? ஒருத்தவங்க கேட்டா உனக்கு உள்ள உண்மைதான் தெரியும். காரணம் வந்து உன்னோட வியாபாரம். உன்னோட வியாபாரம் அது. உன் வியாபாரத்துல கைய வைக்கும் போது நீ தான் செய்வ.
இருக்கிற சின்ன பிள்ளைக்கு தட்டு சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு ராசி பார்த்து சொல்ற ஆள் தான் நீனு. ரெக்கார்டு இருக்கேன் என்கிட்ட, நாத்துல வச்சுக்க. என்னப்பா பாப்பா இமாம் வச்சிருக்காங்க ஊரு. அந்த ஆள் தான் பஸ் வாட போடாண்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதான் அவர் எப்படி இருக்கலாம், அப்படி எப்படி இருக்கலாம், அதை மட்டும் சொல்லுவாங்க.